காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பாலிடெக்னிக் தேர்வுகளில் நிலுவை வைத்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கி அரசாணை வெளியீடு. பாலிடெக்னிக் தேர்வுகளில் நிலுவை வைத்துள்ள மாணவர்களுக்கு ஏப்ரல் 2025 மற்றும் அக்டோபர் 2025 பருவத் தேர்வுகளில் பங்கேற்க சிறப்பு வாய்ப்பு வழங்கி அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tntechnicalexams.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஒருங்கிணைந்த ஆசிரியர் படிப்புக்கான NCET தேர்வு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிப்பு. ஒருங்கிணைந்த 4 ஆண்டு ஆசிரியர் படிப்புக்கான NCET நுழைவுத் தேர்வுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கும் கால அவகாசம் மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.ncte.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு கல்லூரிகளில் 2வது ஷிப்ட் அறிமுகம். தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் படிக்க அதிக அளவில் மாணவர்கள் விண்ணப்பிக்கின்றனர். அதில் 100 இடங்கள் மட்டுமே உள்ள சில படிப்புகளுக்கு 2000 மாணவர்கள் விண்ணப்பிக்கின்றனர். அதுபோன்ற பாடங்களுக்கு இந்த ஆண்டு முதல் 15000 மாணவர்களை கூடுதலாக சேர்க்கும் வகையில் 2ஆம் ஷிப்ட் முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அரசு பள்ளிகளில் 78,384 மாணவர்கள் சேர்க்கை. மார்ச் 1 முதல் 19ஆம் தேதி வரை அரசு பள்ளிகளில் இதுவரை 78,384 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அமெரிக்க கல்வித்துறையை கலைக்க ட்ரம்ப் திட்டம். அமெரிக்க கல்வித்துறையை கலைப்பதற்கான உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. 1.6 டிரில்லியன் கல்வி கடன் சுமை சமாளிக்க முடியாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலாக கல்வித்துறை நிர்வாகத்தை மாகாண அரசுகளிடமே ஒப்படைக்க உள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே 85% செலவினங்களை மாகாண அரசு ஏற்றுக்கொண்டிருப்பதால் இம்முடிவுக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.